பாய், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஆட் பண்ண முடியுமா? இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ண முடியுமா? ஒருவேளை நான் எது தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்னா? என்னென்னமோ சொல்றான், ட்ரை பண்ணுவோம். ஹே காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்தோட்டி உங்களுக்கு அப்படி தான் தோணிருக்கு, என்னடா பைத்தியகாரமாக வந்து உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் காய்ஸ், நம்ம ஷார்க் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு டூலை நம்ம லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதை யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நிறைய பேர் எனக்கு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக மேக் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ இது. வந்து முழுக்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேக்கிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பேக்கேஜ் அப்டேட் அண்ட் அப்கிரேடை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் எந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப் கிடையாது, ஒரு ஓஎஸ், termux அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓஎஸ். அதில் கொடுக்கக்கூடிய நம்ம கமெண்ட்ஸை மட்டும் தான் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ ஓகே, டோன்ட் யூஸ் இல்லீகல், அதை மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்டேட் அண்ட் அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க டூல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக எல்எஸ் கொடுக்குறேன். ஓகே, என் ஷார்க் வந்து அப்டேட்டில் இருக்கிறனால நான் ஷார்க் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுறேன். ஓகே, என்னோடய ஷார்க்குன்ற டூல் வந்து ஓப்பன் ஆகுது. சூப்பர். ஸோ ஷார்க் ஓப்பன் ஆனிச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியலை. நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு பர்சனலாகவே வந்தது. ஸோ இதில் நம்ம இன்ஸ்டாகிராம் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கலாம். ஓகே, இதில் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்ன்னு இருக்குது பாருங்களேன், 09. நான் அதையே கூட சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ 09 நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இதோட வந்துருச்சு. நான் டீயில் தான் எப்போவுமே ரன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, கண்டினியூவான்னு கேட்குது. போர்ட் நம்பர் 3246 அதுவே கொடுத்துருப்போம், நம்ம அதுவே வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் விக்டிம்ஸ் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல மேலே காட்டுது பார்த்தீங்களா ஒரு லிங்க், அதை நான் காப்பி பண்ணி நம்மளோட யாருக்கு நம்ம அனுப்பணும், எந்த விக்டிமை டார்கெட் பண்ணுறீங்களோ அவங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராம் எதில் வேணுமாலுமே நீங்கள் அனுப்பலாம் அந்த லிங்க்கை. ஓகேவா சார்? நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சாரி, நான் வந்து தப்பாக லிங்க்கை காப்பி பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் பாதி லிங்க்கை விட்டுட்டு தான் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரே நிமிஷம் டைப் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. இல்லை, வரல. ஸோ ஃபஸ்ட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா termux போயிட்டு லிங்க்கை ப்ராப்பராக காப்பி பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு இந்த சைடில் நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு அந்த சைடில் வந்து அதோட பாதி லிங்க்கு கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஓகே, நான் வந்து அதோட ஃபுல் லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ மேலேயே கொடுத்துருப்பாங்க, அதாவது மாடிஃபைடு URL ஒவ்வொரு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் காப்பி பண்ணிடுறேன். மாடிஃபைடு URL நான் காப்பி பண்ணிட்டேன். எஸ், இப்போ நான் போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். ஓகே, இன்ஸ்டா ஃபாலோவர்ஸுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஸோ அஃபிஷியலாக வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆசைப்படுற பேராசை பிடித்தவர்கள் வந்து அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. நல்லா பாருங்கள், தெரியும். ஓகே, இது நான் என்னோடய ஒரு பர்சனல் அக்கௌண்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ இட்ஸ் பேபி தர்ணி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, என்னோடய பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், கெட் ஃபாலோவர்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து அது வந்து பை பண்ண சொல்லும். ஓகேங்களா? பை பண்ண சொல்லும். ஸோ யாரும் அப்சல்யூட்டாக அது வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அவங்க வெளில போயிடுவாங்க. அவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியாது. பட் என்னோட பொம்மையில் எடுத்து பார்க்கும்போது அவங்களே இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பாஸ்வேர்டு, என்ன யூசர் நேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவங்க அக்கௌண்ட் நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ பெருசாக ஒன்றும் தரப்போகிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ வரலைன்னு சொன்னவங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. ஷார்க் ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகணும். ஸோ ஷார்க்கோட கமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் இன்டர்ப்ரெட்னு வந்துடும். ஸோ தெளிவாக சொல்கிறேன், ஷார்க்குன்றது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகணும். சரி, அட்வான்ஸ்டு ஃபிஷிங் அது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 99 டூல் வந்து அதுக்குள்ளவே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பது உங்கள் தரணி.